அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, திருவண்ணாமலை பாஷா எலக்ட்ரானிக். நான் உங்கள் நண்பன் காதர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான ஒரு ஹெவியான ஒரு ஆம்ப்ளிஃபையர் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.2. இது ஹிந்திக்கார் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவருக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணுறோம். அவர் ஸ்பீக்கர் பாக்ஸு அதெல்லாம் எப்படி வச்சுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் இன்னும் 3 ஸ்பீக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்காக நாங்கள் 6 மாஸ் பெட் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் சவுண்ட் எஃபெக்ட்டு அருமையாக இருக்க போது வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. பேனலு எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி தான் வரைச்சிருந்தோம். ஏன்னா ஒரு பொருளும் பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணி தான் வரைச்சிருந்தோம். எதுவும் மார்க்கெட்டில் இல்லை. ஒரு டைமே கேட்கும்போது இது இல்லை அது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கி ரெடி பண்ணியிருந்தோம். இந்த காயிலெலாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆர்டர் பண்ணி தான் வர வச்சுருந்தோம். நிறையா கஸ்டமர் பார்த்திங்கன்னா இதே போல் தான் கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி தான் நம்ம வர வைக்கிறோம். டைம் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டொராய்டல் இந்த காயிலெலாம் நம்ம பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி வர வச்சு அற்புதமான ஒரு ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாங்கள் மேக்கிங் பண்ணி தருவோம். இதே போல் ஆம்ப்ளிஃபையரு இதோட பெஸ்ட்டாக வேணும், இன்னும் இதிலே 5.1 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்க்ரீனில் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் தரேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணி விசிட் பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம கடை திருவண்ணாமலையில் தான் இருக்குது. அண்ணாமலையார் கோயிலேருந்து நம்ம கடை பார்த்திங்கன்னா பக்கம்தான். தேவைப்படுறவங்க நேரில் கூட பார்த்து கூட விசிட் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வச்சு அடுக்கி ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா வீடியோவும் பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினான விஷயம் தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் எந்தெந்த மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். இந்த செல்லில் இருக்கிற 2 ட்ரான்ஸ்ஃபரும் பார்த்திங்கன்னா அதுக்கு 4 ஃபில்ட்ரு போட்டிருக்கோம். 2 போர்டுக்கு 2 காயில், 2 போர்டுக்கு ஒரு காயில், 2 போர்டுக்கு ஒரு காயில், அந்த மாதிரி தான் நம்ம இப்போ சர்க்யூட் கொடுத்துருக்கோம். 2 மொத்தம் பார்த்திங்கன்னா 2 லெஃப்ட் ரைட்டு, 2 சப்வூஃபர். அதுக்கு தனித்தனியாக லோடு கொடுக்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா பஞ்சிங் நல்லாயிருக்கும். தனித்தனியாக எது கொடுக்குறோன்னா பஞ்சிங்காக தான். இந்த பஞ்சிங் ஒரு காரணத்துக்காக தான் நம்ம பார்த்திங்கன்னா தனித்தனியாக கொடுக்குறது. இது எல்லா லோடும் பார்த்திங்கன்னா ஒரே கையில் கொடுத்திங்கன்னா நீங்கள் லோடு அதிகம் ஆகும்போது அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா திருப்தியாக இருக்காது. திருப்தியாக இருக்கணும்னா நீங்கள் இதுலன்னு சொல்லிட்டு இல்லை, எங்ககிட்டன்னு இல்லை, நீங்கள் எங்கே பண்ணாலும் சரி, எந்த இடத்துல நீங்கள் ஒர்க் கொடுத்தாலும் சரி, அந்தந்த போர்டுக்கு தனியாக நீங்கள் வச்சு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதோட ஆடியோ கிளாரிட்டி நான் லாஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன். எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்செட் போட்டு கேளுங்க. அப்போ தான் அதோட ஆடியோ கிளாரிட்டி உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக எடுக்கும்போது நார்மலாக கேட்கும்போது அந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்காது. ஹெட்செட்டில் போட்டு கேட்கும்போது உங்களுக்கு சவுண்ட் எஃபெக்ட் அழகாக இருக்கும். பின்னாடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நம்ம பனானா சாக்கெட் தான் கொடுத்துருக்கோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களோட கருத்து கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.